முதல் பிரச்சனையாவே பார்க்கும்போது, ஜென்ரலாவே எந்த ஒரு வாட்டர் பாடிஸ்க்கும் வந்து இப்ப அதிக மதிப்பு குடுக்கப்படுறதில்ல. அங்க இருக்கிற சில்டேஷன், அங்க ப்ராப்பரா ரெஸ்டரேஷன் ஆக்டிவிட்டீஸ் நடக்காதது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லா நீர்நிலைகளுக்கும் இருக்கிற மாதிரி பக்கிங்ஹாம் கால்வாயிலயுமே வந்து அதிகமா இருக்குது. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது, சவுத் சைடு இண்டஸ்ட்ரியல் என்க்ரோச்மெண்ட்ஸ்னால அதிக லெவல்ல பாதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நீர்ப்பகுதியா வந்து பக்கிங்ஹாம் கால்வாய் இருக்கு. கொசஸ்தலை ஆறுல ஏற்படுற பாதிப்பை பத்தி நம்ம அதிகமா சொல்லுவோம். ஆனா அதை விடவே ரொம்ப ஈக்காலஜிக்கலி அங்க முக்கியமான இடமா பக்கிங்ஹாம் கால்வாய் இருக்கு. பக்கிங்ஹாம் கால்வாயில தான் மணலி திருவொற்றியூர்ல இருந்துமே எல்லா தொழிற்சாலைகளோட கழிவுகளுமே வெளியேற்றப்படுற ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பக்கிங்ஹாம் கால்வாயில தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம சென்ட்ரல் சென்னையில வந்து பார்க்கும்போது MRTS அப்படின்றது வந்து நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேணா ஒரு ஈஸி பிரீஸி திங்கா இருக்கலாம். ஆனா பக்கிங்ஹாம் கால்வாயை மைண்ட்ல வச்சுட்டு இந்த MRTS அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கும்போது இந்த ஒரு நீர்வழி பாதையோட மொத்த தடத்தையுமே அப்படியே பிளாக் பண்ணி கட்டப்பட்ட ஒரு விஷயமா தான் நம்மளால MRTS வந்து பார்க்க முடியும். இன்னுமே நம்ம வந்து சவுத் சைட் போய் பார்க்கும்போது நம்ம பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் பத்தி பேசுவோம். நம்ம ஏற்கனவே ஃப்ளட் மிட்டிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிருந்தோம். இப்போ நம்ம நார்த் சைட்லயா இருக்கட்டும் சரி, சென்ட்ரல் சென்னையா இருக்கட்டும் சரி, நீர் வடிகிற பாதையா முக்கியமா இருக்கிறது வந்து ஒரு ஆறா இருக்கும். ஆனா நீங்க சவுத் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் கோவளம் பக்கம் வந்து பார்த்தா நீர் வடியறதுக்கான பாதையான ஒரு ஆறு அப்படின்றது கிடையாது. அப்ப இந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் ஒரு முக்கியமானதா இருக்கும். பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டோட தண்ணியை கடலுக்கு எடுத்துட்டு போறது பக்கிங்ஹாம் கால்வாயா இருக்கு. அப்ப அந்த இடத்துல இருக்கிற ஐடி என்க்ரோச்மெண்டா இருக்கட்டும் சரி, ரெசிடென்ஷியல் என்க்ரோச்மெண்டா இருக்கட்டும் சரி, இது வெள்ள அபாயத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஒரு அதிகமான ரோல் பிளே பண்ணுது அப்படின்றத வந்து நம்மளால